இப்போ நீங்க சொன்ன மாதிரி விருப்ப மனுக்களை பெற்று வேட்பாளர் நேர்காணல தொடங்கிடுச்சு திமுக. பெருவாரியான கட்சிகள் நாளைக்கு முடிய போகுது. பெருவாரியான கட்சிகளோட அவங்க வந்து உடன்படிக்கை எட்டிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் கட்சிகள் 3 கட்சி இருக்கு. அப்புறம் சின்ன கட்சி. ஆனா அதிமுக நீங்க மாறா பாருங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது. நீங்க மதிக்கல அப்படிலாம் சொன்னார். இங்க இந்த கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிக்கிறார். இவங்க சொல்ற மாதிரி தெரியல. இங்க இந்த கூட்டணி கட்சி தலைவரின் படத்தை கூட இல்லாம நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்க, ஒரு கூட்டம் நடத்துறீங்க. திருச்சியில பிரைம் மினிஸ்டர் வராரு. எடப்பாடி பழனிசாமி போட்டோ எங்க சார்? இதான் நீங்க அவரை மதிக்கிற முறையா? பியூஷ் கோயல் வந்து இங்க மணிக்கணக்காக காத்திருந்தார் மரியாதைக்குரிய மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு. மாறாக ரைட், ஓகே, நீங்க மறுத்துங்க சார், உங்க நேரத்தில் நீங்க மறுத்துங்க. நான் எல்லா ஊடகங்களையும் வெளியில வந்த செய்தியா தான் சொல்றேன். சரி, மாறாக நீங்க எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை பார்ப்பதற்கு காத்திருக்கிறார் மணிக்கணக்கா. முந்தா நாள் அவருக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை தாண்டி நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது. உண்மை என்ன தெரியுமா சார்? நான் சொல்றேன், ஜி.கே. நாகராஜ் சார் நம்ப மாட்டார். ஏன் ராஜா தமிழ்மாறன் கூட நம்ப மாட்டார். அவர் திமுக ஆனால் நம்ப மாட்டார். நான் ஓப்பனா சொல்றேன் சார், உண்மை என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? பாஜகவிடம் நல்லா கேட்டுங்க சார், அப்பதான் புரியும். பாஜகவிடம் தங்களுக்கு கூடுதல் இடங்களை கேட்டு எடப்பாடி பழனிசாமி மன்றாடி கொண்டிருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார். கேட்டுருவோம். அதிமுக இப்ப அதிமுக பாஜகவுக்கு சீட்டு ஒதுக்கல. பாஜக அதிமுகவுக்கு சீட்டு ஒதுக்க போகுது. இந்த பாருங்க, எங்களுக்கு இவ்வளவு, டிடிவி தினகரனுக்கு இவ்வளவு, மற்றவங்களுக்குலாம் இவ்வளவு, இந்தாங்க நீங்க இவ்வளவு போட்டிடுங்கிறார்ல, அதுக்கு ஐயா இல்ல இவ்வளவு பத்தாதியா கூட கொஞ்சம் குடிங்கன்னு யாரு கேட்டுட்டு இருக்கா? இப்ப எடப்பாடி பழனிசாமி யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு? அமித்ஷாவிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார். இதுதான் அதிமுக கூட்டணியில இப்படித்தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது.